Hello friends, welcome to Buds to Bloom. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மயோ வெஜ் சாண்ட்விச். ரொம்பவே ஈஸியா செய்யலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியா சத்தான ஐட்டம்லாம் உள்ள தள்ளிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இதுக்கு முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவு பெரிய வெங்காயம், நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸா சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் green capsicum சேர்த்திருக்கேன். அது வந்து ஒரு capsicumல இருந்து கால்வாசி அளவு எடுத்து சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் கேரட், இது கூட உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிளா இருந்தாலும் நீங்க சேர்க்கலாம். இதுதான் சேர்க்கணும் இல்ல. எந்த வெஜிடபிள்ஸ் நீங்க சேர்க்கறதா இருந்தாலும் அத வந்து கொஞ்சம் நைஸா சாப் பண்ணி சேருங்க. அப்பதான் வந்து பசங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள். பையனுக்கு அதிக காரம் பிடிக்காது, அதனால கொஞ்சமா காரம் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க பசங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது நீங்க காலையில உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டாவோ, ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ, நைட் டின்னராவோ கொடுக்கலாம். எது மாதிரி கொடுத்தாலும் இதில் வந்து நீங்கள் காய்கறி ஆட் பண்ணி கொடுக்குறனால நல்லாவே உங்களுக்கு வந்து சத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இது கூட இன்னும் கொஞ்சம் சத்து அதிகரிக்கிறதுக்கு நான் வந்து ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு முட்டை அல்லது 2 முட்டை கூட எடுத்துக்கலாம். இந்த அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். காளான் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம என்ன பண்ணோம், அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ரொம்ப போட்டு நம்ம கொஞ்சம் முட்டையை நல்லா பாயிலிங் ஆகிற வரைக்கும் ரொம்ப நேரம் விட்டோம்னா ரொம்ப ஹார்டாயிரும். இந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். டக்குன்னு நீங்கள் எல்லாத்தோடையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நான் நல்லா ஈவனாக இதை வேகமாக மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முட்டை வந்து உங்களுக்கு இளம் பதமாக இருக்கும். அதிகமாக வந்து வெந்திருக்காது. அது வந்து நம்ம ஏற்கனவே இதை திரும்பவும் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அதனால வந்து நீங்கள் அதிகமாக இதை வேக வைக்க தேவையில்லை. இப்போது இன்னொரு பவுலுக்கு நம்ம இதை மாற்றிடுவோம். எல்லாத்தையுமே மாற்றி தனியாக நம்ம இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மாற்றி எடுத்தாச்சு. எனக்கு தேவையான அளவு நான் 2 பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரெட்டில் நான் வந்து எக்லெஸ் மயோனைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சாஸ் கூட ஊற்றிக்கலாம். பட் இது மாதிரி கொடுக்குறப்ப பசங்களுக்கு இன்னும் கொஞ்சமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த க்ரீமியான டெக்ஸ்சரோடு போகிறப்ப ரொம்ப நல்லா பிடிக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா எல்லா சைடும் இது பண்ணிக்கோங்க. இந்த எக்லெஸ் மயோ நான் யூஸ் பண்ணுறது 40 ருபீஸ் தான், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. நீங்கள் இப்போ எல்லா கடையிலையுமே அவைலபிளாக இருக்குது. வீட்டிலே கூட மயோனைஸ் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான அந்த ஸ்டஃபிங் எவ்வளோ வந்து உங்களுக்கு வேணுமோ அந்தளவு எல்லா ஸ்டஃபிங்கையும் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்து நம்ம வந்து ப்ரெட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். ப்ரெட்டோட எல்லா சைடுமே இந்த ஸ்டஃபிங் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் தான் ரொம்ப முக்கியமே. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ப்ரெட்லேயும் நீங்கள் நல்லா வந்து அந்த இதை தடவிக்கோங்க, மயோனைஸ் தடவிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட தடவிக்கலாம். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா 2 சைடும் ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் பட்டர் போட்டுக்கோங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம் பட்டர் இல்லாட்டி. பட்டர் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பட்டர் போட்டதுக்கப்புறம் நம்மளோட ப்ரெட்டை போடுவோம். போட்டு நல்லா வந்து ஒரு சைடை வந்து அழுத்தி விடணும். கையால் இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விடுங்க, இல்லை தோசை கரண்டி வச்சு கூட நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். சூப்பரான வெஜ் மயோ சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது போல் ஈஸியான ரெசிபி வேணும்னா நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.